திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நதியாக கருதப்படுவது பிரம்மபுத்திரா நதி. இந்த நதியானது சீனாவில் உள்ள திபெத்தில் உருவாகி இந்தியா வழியாக கடந்து அது வங்கதேசத்தின் வழியாக கடந்து சென்று கடலில் கலக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த நதியிலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பிற்குள்ளான காரியத்தை சீனா செய்ய தீர்மானித்திருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மிகப்பெரிய அணை ஒன்றை கட்டி நீர் மின் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த அணையை கட்டுவதற்கு சீனா தீர்மானித்து வருகிறது. இது நிமித்தமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறதாக செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சீனா யர்லுங் சாங்போ என்று சொல்லப்படுகிற நதியிலே ஒரு மிகப்பெரிய அணை திட்டத்தை தீர்மானித்து அதை ஒரு மிகப்பெரிய உலகத்தின் கட்டுமான பணியாக பார்க்கப்படுகிற ஒன்றாக அந்த திட்டம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த அணை கட்டப்படும் பொழுது பல்வேறு நாடுகள், அதுவும் படுகையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த பிரம்மபுத்திரா நதியை நம்பியுள்ள ஜனங்கள் அதிகப்படியாக பாதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. நீர் மின் திட்டத்தை முன்வைத்து கட்டப்படுகிற இந்த அணையானது, இந்த அணை நிமித்தமாக எப்படி இந்தியாவுக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லி செய்தி தொகுப்பிலே நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீனாவிலே உருவாகி இருக்கிற இந்த யர்லுங் சாங்போ என்று சொல்லப்படுகிற நதிதான் இந்தியாவிலே பிரம்மபுத்திராவாக பாய்ந்து செல்லுகிறது. ஆகவே இந்த நதியின் மீதுதான் இந்த குறிப்பிட்ட அணை கட்டப்படுகிறது. இந்த நதியிலே மீன்பிடி தொழில், இன்னும் விவசாயம் மற்றும் பல்வேறு ஆதாரங்களுக்காக கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை சார்ந்து இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த அணை கட்டப்படுவது நிமித்தமாக பல்வேறு நாடுகளுக்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். புனல் மின்சாரத்திற்காக யர்லுங் சாங்போ நதியில் சீனா கட்டும் இந்த அணை உலகின் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களில் ஒன்றாக இருக்கும். அதே நேரம் இதனால் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு, குறிப்பாக பிரம்மபுத்திரா படுகையில் உள்ள மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. இந்த நதி திபெத்தில் இருந்து உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசத்திற்கு செல்கிறது. இந்த பகுதியில் வாழும் பல கோடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக திகழும் பிரம்மபுத்திரா நதி விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் அன்றாட நீர் தேவைகளுக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த நதியின் மேற்படுகையில் செய்யப்படும் இதுபோன்ற மாற்றங்கள் நதியின் இயற்கையான ஓட்டத்தை மாற்றக்கூடும் எனவும் அதன் விளைவுகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். $168 பில்லியன் மதிப்பில் கட்டப்படும் இந்த திட்டத்தின் கீழ் 2000 மீட்டர் செங்குத்தான உயர பள்ளத்தாக்கை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க சீனா திட்டமிட்டுள்ளது. கிரீன் எனர்ஜிக்காக இதை திட்டமிட்டுள்ளதாக சீனா கூறினாலும் இதனால் பூர்வக்குடி மக்களின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழலில் சமநிலையை சீர்குலையும் செய்யும் என்று எச்சரிக்கின்றனர். அணைகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் என சிக்கலான வலையமைப்பை கொண்டதாக இதை திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பாக வாஷிங்டனில் உள்ள ஸ்டிம்சன் மையத்தின் எரிசக்தி இயக்குனர் பிரையன் எய்லர் கூறுகையில், உலகம் இதுவரை கண்டிராத மிகவும் அதிநவீன திட்டம். அதே நேரம் இதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளன. அதே நேரம் இந்த திட்டத்தால் பல ஆபத்துகளும் ஏற்படலாம் என்றார். இவர் மட்டுமன்றி பல்வேறு வல்லுநர்களும் இது போன்ற எச்சரிக்கையை தெரிவித்துள்ளனர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சீனா எடுக்க போகிற இந்த முயற்சியிலே எந்த நாடுகளும் மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாதிருக்க, கெட்டப்பட போகிற இந்த அணையின் நிமித்தமாக
எந்த விதத்திலும் நாடுகளிடையிலேயே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் ஏற்படாதபடி இந்த நீர்மின் திட்டமானது எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதிருக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வட இந்தியாவிலே பாய்கிற பிரம்மபுத்திரா நதியிலே ஆண்டவரே தகப்பனே ஒரு அணையை இங்கிருந்து பாய்ந்து ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து வங்கதேசம் வழியாக சென்று ஆண்டவர் கடலில் கலக்கக்கூடிய இந்த நதி பகுதியிலே கட்டப்பட இருக்கிற அணையை ஆண்டவரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சீனா எடுத்திருக்கிற இந்த நீர்மின் திட்டத்தின் நிமித்தமாக இந்த கட்டுமான பணிகளினாலே ஆண்டவரே இந்த அணையின் நிமித்தமாக ஆண்டவரே கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் ஆண்டவரே இதனாலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் உண்டாயிருக்கிறது என்பதையும் அறிந்து பல்வேறு வல்லுநர்களுடைய கருத்தினையும் ஆண்டவரை நாங்கள் வைத்து இது நிமித்தமாக எங்களுடைய ஜனங்கள் பாதிக்கப்படாதிருக்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்க, நீர் ஆதாரம் பாதிக்கப்படாதிருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இது நிமித்தமாக உண்டாகிற பல்வேறு காரியங்களை அறிந்து கொண்டு எங்களுடைய தேசத்திலே இதற்கு பொறுப்பாய் இருக்கிற நீர் வளத்துறை அமைச்சர் ஆண்டவரே அதிகாரிகளை ஞானத்தோடு செயல்பட கிருபை தந்து வழிநடத்துங்க. சீனாவினுடைய பிற நாடுகளை ஆண்டவரே தகப்பனே அதனுடைய பலவேறு திட்டங்களை சிதைக்கும்படி வைத்திருக்கிற மறைவான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.